மொதல் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஒரு பார்க்கலாம் எப்படி முடியுதுன்னு சொல்லி. இது லாஸ்ட் ஆச்சு நான் அவனை தான் விட்டுருவேன். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகுது. வின் ஆயிடுச்சு. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது லெவல் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். லெவல் மார்க் பண்ணிவிட்டு தான் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கணும். இது இந்த இருக்குல்ல லெவலு ஸ்ட்ராங்கான லெவல். ஆனால் இது பிரேக் அவுட் பண்ணுமா பண்ணுறது மட்டும் வந்துடுமா அப்படிங்கிறது இப்போ தெரியாது. ஸோ அது மட்டும் வந்துடும் நினைக்கிறேன். க்ரீன் கேண்டல் ஓட்டுடலாம். வேறு வாய்ப்பு கிடைக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு சரியான லெவல் இருக்குது. இந்த ரவுண்ட் நம்பர் சரியான ரவுண்ட் நம்பர். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பையர் கண்டில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த இடத்த வந்து சேருதுன்னு தெரில. ஸோ அலாம் செட் பண்ணி வைக்கலாம். அலர்ட் செட் பண்ணி வைக்கலாம். வச்சுட்டு வந்துச்சுன்னா பார்க்கலாம். நம்ம போட்ட ஸ்ட்ராங்கான லெவலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங்கான லெவல் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இருந்தாலும் கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால அது வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
எதிர்பார்த்த மாதிரியே ட்ரெண்ட் லைன் நோக்கி வந்துகிட்ருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ண நல்லா ட்ரேடு கிடைக்கும். அதான் ஒவ்வொரு வாட்டியும் வெயிட் பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். இங்கேயே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் அதை தாண்டி வருது. எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்தையும் தாண்டி வருதுன்னா ட்ரெண்ட் லைனை மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ ட்ரெண்ட் லைனை டச் ஆனோன்னு ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒரு அப் ட்ரேட் எடுத்துடலாம் டச் ஆச்சுன்னா. இந்த கேண்டில் வாய்ப்பு கிடைக்கல, அடுத்து பார்க்கலாம். இதுலேயும் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு, சரி விட்டுடலாம் போட்டு. இதுவும் நினச்ச மாதிரி பிரேக் அவுட் ஆகிருக்கு. எந்த ட்ரேடும் கிடைக்கல. நிறைய ட்ரேட் மிஸ் ஆகும், அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. மேபி இந்த கேண்டில்னா அடுத்த கேண்டில். ஆப்ஷன் வா சூப்பர் என்ட்ரி. சின்ன ட்ரெண்ட் லைன், பெரிய ரிஜெக்ஷன், ஏற்றம் இங்கே பெரிய கேப் டவுன், எல்லாம் சேர்ந்து அப்பில் போகும் அப்படின்னு எடுத்திருக்கேன். வெயிட் டில் தி எண்ட், முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா மார்ட்டிங்கில் எடுக்கணும், லாஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா. அதனால் இன்னொரு கேண்டில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இன்னொரு டேப் மார்ட்டிங்கில் எடுத்தாச்சு. மார்ட்டிங்கில் வந்து ப்ராஃபிட்காக எடுக்கல, லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதனால் அது ப்ராஃபிட்டில் சேராது.
ஓகே, நல்லா கீழே போகுது. ஸோ விட்டுறலாம். லாஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை ப்ராஃபிட். ஒரு நிமிஷம் லாஸ் ஆகிட்டோன்னு நினச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் திணறுது, கரெக்டான வாய்ப்பு கிடைக்கல. 2 வின்னு 2 ரெக்கவரி ட்ரேடு தான், ப்ராஃபிட் பக்கம் போகல. எவ்வளோ தான் வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி அது கீழே போக வேண்டியது தான். இப்போ டவுன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை, நான் போட்டுற ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதில் மார்ஜினல் சேஃப்டி கிடச்சா எடுக்கலான்னு பார்த்தேன், கிடைக்கல. கிடச்சதுன்னு பார்ப்போம், இல்லைன்னா விட்டுடலாம். இல்லை, வாய்ப்பு போயிடுச்சு, நல்ல கீழே போயிடுச்சு. இனிமேல் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். ஓஹோ, இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இது க்ரீனாக முடிஞ்சுன்னா அடுத்த 2 கேண்டிலோ 3 கேண்டிலையோ ஒரு ரெட் பார்க்கலாம். இந்த கேண்டில் கூட வரலாம், ஆனால் அந்த கேண்டில் ஒரு கேண்டில் விட்டு தான் எடுப்பேன் எப்போதும். ஏன்னா பையரோட ஃபோர்ஸோ செல்லரோட ஃபோர்ஸோ கொஞ்சம் 1 மினிட்டுக்கு அந்த லெவலில் அப்படியே மூவ் பண்ணிடும்.
இந்த ட்ரேடை எடுத்தேன்னா இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் பார்த்தேன், ஆனால் அது மார்க் பண்ணல. நான் சொன்னேன்ல, அது க்ரீனாக வந்துச்சுன்னா அடுத்த 2-3 கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் எதிர்பார்க்கலான்னு, அதை வச்சு தான் எடுத்தேன். அந்த லெவல் எதுன்னா ஏதோ இருக்குல்ல, இந்த லெவல் தான். நான் எப்போதுமே ஒரு லெவலில் வரையும்போது அதை பிரேக் அவுட் பண்ணி மேக்ஸிமம் வரும். 10ல் 7 வாட்டி பிரேக் அவுட் ஆகி தான் வரும். 10ல் ஒரு 3 வாட்டி தான் அந்த லெவல்லேருந்தே வரும். அதனால் பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் 2 கேண்டில் வெயிட் பண்ணிட்டோம், இதுலேருந்தே வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். பார்க்கலாம். நினச்சது ரெட் கேண்டில் தான், வந்தது ரெட் கேண்டில் தான், ஆனால் கொஞ்சம் லேட் என்ட்ரினால போயிடுச்சு. இப்படி நிறையா நடக்கும். மார்க்கெட் மேனிப்புலேஷன், ஆக்சுவலாக அந்த கேண்டில் தான் வந்துச்சா இல்லை மார்க்கெட் மேனிப்புலேஷன் தெரில, மேனிப்புலேஷனும் நிறையா நடக்கும். அதனால் எப்போவுமே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதாக இருந்தாலும் அமௌண்ட் கம்மி வைக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்காக தான் வின் ஆனால் லாஸ், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் அடுத்து உடனே ட்ரேட் எடுக்கக்கூடாது. அடுத்த ட்ரேடே இந்த நான் ஏறேன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கக்கூடாது. இறங்கினா சுத்தமாக போயிடும். தெரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணலாம், அடுத்து ஒரு நல்ல ட்ரேடுக்காக வெயிட் பண்ணி எடுக்கலாம். நல்லா இருக்குது, எடுக்கணும்னு தோணுது, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதில் அப்போல தான் போகணும். இந்த கேண்டில் அப்படி இருந்த ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு பையர் கேண்டிலுக்கு ட்ரேட் எடுத்துடலாம். அப்போல தான் போயிருக்கு.
போகிறதுக்கு அதிக வாய்ப்பு. சப்போஸ் டவுன் வந்துட்டுனா அதனால் இருக்காண்ணா 2 மைண்டாக இருக்குது, வேண்டாம். அப்புறம் தான் முடியும் எனக்கு தெரிஞ்சு. இதனால 2 மைண்டாக இருக்கனால எடுக்கல. ஓ ஷை, ரொம்ப லேட் என்ட்ரி, ரொம்ப பெரிய லேட் என்ட்ரி. ஆனால் டெஃபினட்டாக டவுன் தான். இவ்வளோ நேரம் பொறுத்து 1 மினிட் கேனில் பொறுத்த வரைக்கும் தான் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் பைனரியில் நிறைய லாஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு ட்ரேடுக்கு அவ்வளோ நேரம் பொறுமையாக உட்கார வேண்டியிருக்கும். அந்த ட்ரேடு எப்படி போச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும், எமோஷன்லேயே நிறைய விட்டுரும். அதனால தான் பைனரிஸ் டூ ரிஸ்கி நம்மள மாதிரி பொறுமையாக உள்ள ஆட்களுக்கு. இன்றைக்கி மார்க்கெட் சரியில்லை, ரொம்ப செம்ம ஸ்பீடு மூமெண்ட்டு, அங்கிட்டும் இங்கிட்டும். என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கிட்டு போகிறான், இங்கிட்டு வரான், வாடுறான், குதியாகிறான். ஸ்ட்ராங்காக போகுது, பார்க்கலாம். பரவாயில்ல, என்ன ஆயிடுச்சு. பொறுமையாக எடுத்தது லாஸ் ஆயிடும்னு நினச்சி பயந்துட்டேன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தால் ஒரு சின்ன தான். ஏன்னா நம்ம பெருசாக மட்டும் வைக்க மாட்டோம். Mesti banget sih.
இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கேண்டில் இருந்துச்சுன்னா 6 கேண்டில் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லியிருப்பீங்க, யாருக்கான்னு தெரில. 6 கேண்டில் வந்ததுக்கப்புறமா எடுங்க. 2 4 இது 5 கேண்டில். இந்த 2 கேண்டில் வெயிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்தாலும் அது எடுக்கக்கூடாது. பார்க்கலாம். 2 4 5 கேண்டில். அஞ்சு கேண்டில் வந்துட்டு ஆறு கேண்டில் வந்துட்டு அதனால் எடுத்தேன். பார்க்கலாமா என்ன தானே. எதுக்கு 2 கிளிக் பண்ணேன்னா, இது கொஞ்சம் மற்ற ட்ரேடை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கன்ஃபார்ம் ட்ரேட் எனக்கு. அதனால் 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். நான் 0.5% தான் வைப்பேன். 2 ட்ரேட் எடுத்தாலும் 1% தான். லாஸ் ஆனாலும் ஒன்றும் பெருசாக எனக்கு பாதிப்பு இல்லை. அதனால் எடுக்கிறது. லாஸ் ஆச்சுன்னா பார்த்துக்கலான்னு சொல்லி. டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மோர். AUDCHF வந்து AUDCHF அந்த இதே க்ளோஸ் பண்ணுறேன்னா அதில் லெவலில் மார்க் பண்ண AUDCHF வின் ஈஸி வின். ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் ட்ரேடில் மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் கூட வைக்கலாம். அது 1% தான், ரொம்ப வைக்கக்கூடாது. வீடியோ ரொம்ப பெருசாக போகுது, எல்லாருக்கும் போர் அடிக்க போகுது. இதான் நான் சொன்ன இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. கொஞ்சம் டைம் ஆகிட்டு வர்றதுக்கு பார்க்கலாம். பிரேக் அவுட் ஆகிருக்கு, எடுக்க தோணுது. ஏன்னா ஸ்ட்ராங்கான லெவல். கன்ஃபார்மாக பிரேக் அவுட் ஆனோடனே வந்துடும் மேக்ஸிமம். அப்படி வரலை அப்படின்னா 2 கேண்டில் அல்லது 4 கேண்டில் தள்ளி வரலாம். 2 கேண்டில் 4 கேண்டில்லாம் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. ஒவ்வொரு ட்ரேடு லாஸ் ஆகும்போது அது எங்கே வருது எப்படி போகுதுங்கிறத பொறுத்து கற்றுக்கிட்டது. இப்போ அதான் கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, பயங்கரமான ட்ரெண்ட் லைன். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல் தான். இருந்தாலும் அது பிரேக் அவுட் ஆன பிறகு எடுக்காமல் இருக்கிறது அதான் காரணம். கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, அதை வேறு ரெடிகேட் பண்ணலாம். அதில் வந்தாலும் 0.5% தான் வைக்கணும்.
ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் ட்ரெண்ட்லைன் நம்பவே கூடாது. ட்ரெண்ட்லைன் வந்து நிறையா இது பிரேக் அவுட் ஆகி போயிடும். அதனால் 0.5%. அப்படி இல்லை கன்ஃபார்ம் அதில் என்ன கேண்டில் வருதோ அதை பார்த்துக்கிட்டு மேக்ஸிமம் 1% வைக்கலாம். இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 2 கேண்டில் அது 4 கேண்டில் வரும்னா இது 2 கேண்டில் வந்துட்டு ஓகே இட் ஹேப்பன்ஸ் அப்படின்ட்டு மூவ் ஆகி போக வேண்டியதான். ஆனால் இப்படி அந்த இடத்துல ஒரு டவுன் ஏன் கொடுத்தேன்னா, ஆக்சுவலாக இது கீழே வரைக்கும் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஆனால் வரல. அதுக்கு மட்டும் ஒரு கேண்டில் வந்துட்டு அதெல்லாம் வீக்கான கேண்டில் இருக்குது. வீக்கான கேண்டில் வந்து ஒரு செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக வரும்போது அது ஒரு எப்படி சொல்ல ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மேக்ஸிமம் அதை பிரேக் பண்ணி வந்துடும். ஆனால் இந்த கேண்டில் ஆனால் நான் அப்படி இல்லாட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த கேண்டில் போகுது. அப்படி போச்சுனாலும் மாட்டிங்கள் போட்டு எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்கவரி ட்ரேட் எடுத்தாச்சு, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன் ரெக்கவரி ட்ரேடுக்கு வந்து ரொம்ப வைக்காமல் கரெக்டாக ரெக்கவரி அமௌண்ட்டை மட்டும் வைப்பேன். அடுத்து மார்ஜின் கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் கூட வைப்பேன். இது கொஞ்சம் கூட தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான லெவல். இப்போ இந்த கேண்டில் வந்து நான் ரெட்டுக்கு கொடுத்துருக்கேன். ரெட்டு இல்லாமல் க்ரீனாக முடிஞ்சாலுமே அடுத்து நான் ஒரு மார்டிங்கல் கண்டிப்பாக எடுப்பேன். ஏன் அப்படின்னா இது ஸ்ட்ராங்கான லெவல் வந்து கரெக்டாக முடிஞ்சிருக்கு. முடியும்போது வரும், அப்படி இல்லைனா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வரும். இது முடியும் போது வரும் அப்படின்னு எடுத்திருக்கேன். பார்க்கலாம். 15 seconds more. Three, 2, 1, boom. Another profit. ப்ராஃபிட் காட்ட மாட்டேங்குது, காட்டுங்க. ட்ரேடே முடிஞ்சிருச்சு. ட்ரேடிங் ரொம்ப ஈஸி தான். லாஸ் ஆகும்போது கொஞ்சம் பேனிக் ஆகாமல் அமௌண்ட் கம்மியாக போட்டு எடுத்தோன்னா ஒரு ட்ரேட் போனோம்னா அடுத்த ட்ரேடில் ரெக்கவர் பண்ணிடலாம். இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த ஒரு ட்ரேட் போகிறதுலேயே எல்லா காசையும் விட்டுறாங்க, அதையே சேஸ் பண்ணி. அது மட்டும்தான் பிரச்சனை. அது போனால் போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிடும். ஏன்னா கொஞ்சம் மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகும். அதெல்லாம் தாங்கிறதுக்கு மட்டும் மனசில் சக்தி வேணும். தின்னு ஆனால் காட்டில் ட்ரேட் முடிஞ்சு ப்ராஃபிட்லாம் இதில் ஆட் ஆகிட்டு. பார்த்தீங்களா, டவுன் போகணும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போகுது. ஆனால் என்ன, அந்த கேண்டிலே வரும்னு பார்த்தேன், ஒரு கேண்டில் தள்ளி வந்திருக்கு. ட்ரேடிங்னு எப்படி தான், ஒரு நாளைக்கு லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், எல்லாம் கலந்து தான் இருக்கும். இல்லை ப்ராஃபிட் மட்டுமேலாம் வராது. அப்படி காமிச்சாங்கன்னா அது ஃபேக். நம்பாதீங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ பைசா போட்டு விட்ருக்காங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப பொறுமையான காட்டுறதுக்காக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்.
கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் பண்ணல. இப்போ தான் கேபிட்டலுக்கு 1.5% எடுத்திருக்கேன். அவ்வளோதான். 1.5% அதிகம் தான். ஒரு நாளைக்கு 1 to 2% எடுக்கணும் ஒரு டைம் உட்காந்தோம்னா. இப்போ காலையில் நைட்டு ஒரு 2 நேரம் வர்றேன்னா வேணால் 1.5 ஒரு 3% வைக்கலாம். ஒரு நாளுக்கு 3% ரொம்ப பெரிய விஷயம். அதனால் ரொம்ப ஆசைப்படாமல் கம்மியாக ஆசைப்பட்டோம்னா ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் அது ஆசை விடாது. என்ன நிறைய இடத்துல கீழே தட்டி இருக்க ஆசை. அது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஏன் அந்த ஆசை விட மாட்டேங்குதுன்னு. ஏன்னா நிறைய இடத்துல நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த இடத்துல வந்துடும் சொல்லி. அந்த இடத்துல நம்ம கையில் ஒரு 10,000 இருக்கும்போது அதை விட தோணுமா? 10,000 வை, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். நான் அப்படி வைக்கிற நேரத்தில் தூக்கி சொல்லிடுவோம். அப்போது அதனால் பொறுமையாக இருக்கணும். சரி, ரொம்ப நேரம் ரெக்கார்ட் ஆகுது. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். அப்படி அடுத்த எடுத்தேன்னா கட் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைனா இதை அப்லோட் பண்ணிடுறேன். அப்படி கட் பண்ணாங்க. வித்ட்ரா எடுக்க போகிறேன். நேற்று 660 ரூபா இருந்துச்சான். அப்போ கிட்டத்தட்ட 700னா 360 ரூபா, 360 rupees ப்ராஃபிட். 360 rupeesங்கிறது கிட்டத்தட்ட 2% மேலே. ஸோ குட். நான் எப்பவுமே க்ளோபேயில் தான் வித்ட்ரா போடுவேன். அது ஈஸியாக கிடச்சிரும். இப்போ எடிட்டில் மறைக்கிற அளவுக்கு நம்ம எடிட் பண்ண தெரியாது. ஸோ அதனால் காட்டாமல் போட போகிறேன். ₹1000 வித்ட்ரா ஃபண்ட். ஓகே, இதை அடிச்சு ஆகணும். சிம்பிள். இதில் க்ளோபே பொறுத்தவரைக்கும் உடனே ஏறிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் மெசேஜ் வந்துடும் ஃபோனுக்கு. வித்ட்ரா எடுக்க போகிறேன். நேற்று 660 ரூபா இருந்துச்சான். அப்போ கிட்டத்தட்ட 700னா 360 ரூபா, 360 rupees ப்ராஃபிட். 360 rupeesங்கிறது கிட்டத்தட்ட 2% மேலே. ஸோ குட். நான் எப்பவுமே க்ளோபேயில் தான் வித்ட்ரா போடுவேன். அது ஈஸியாக கிடச்சிரும். இப்போ எடிட்டில் மறைக்கிற அளவுக்கு நம்ம எடிட் பண்ண தெரியாது. ஸோ அதனால் காட்டாமல் போட போகிறேன். ₹1000 வித்ட்ரா ஃபண்ட். ஓகே, இதை அடிச்சு ஆகணும். சிம்பிள். இதில் க்ளோபே பொறுத்தவரைக்கும் உடனே ஏறிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் மெசேஜ் வந்துடும் ஃபோனுக்கு.